ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம கிச்சனில் தேவையே இல்லைன்னு தூக்கி போடுற பொருளை வச்சு ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அந்த டிப்ஸ்ன்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டு கிச்சனில் செவுத்துலலாம் இந்த மாதிரி கரைகள் நிறையா இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான கரையெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் டிப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி டேபிள் கிளீனர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் டேபிள் கிளீனர் இல்லைன்னா நீங்கள் முறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுற கம்பி நார் எடுத்துக்கோங்க. இது புதுசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டேபிள் கிளீனரோட மேல் பகுதியில் இந்த கம்பி நாரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிச்சன் பாத்ரூம் செவுத்துலலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீனிங் வேலை முடிஞ்சிடும். அடுத்து டிப் நம்பர் 2, பாத்திரம் விளக்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே சூப்பரான ஸ்க்ரப்பர் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இந்த ஹோம்மேட் ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தேவையே இல்லைன்னு தூக்கி போடுற தேங்காவோட நார் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த ஸ்க்ரப்பரை நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். தேங்காவோட நாராக இருந்தாலும் சரி, மட்டையாக இருந்தாலும் சரி, அதை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்க்ரப்பர் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்காய் நாரில் இந்த மாதிரி சின்ன சின்ன தூளெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் செடியெல்லாம் வீட்டில் வளர்த்திங்கன்னா இதை நீங்கள் உரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரித்து எடுத்த தேங்காய் நாரை இப்போ நம்ம கயிறு மாதிரி திரிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கயிறு மாதிரி திரித்து ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து வச்சுக்கோங்க. நார் திரித்து வச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ரோலர் மாதிரி உருட்டிக்க போகிறோம். ஒவ்வொரு நாரோட எண்ட்லேயும் ஒன்றொன்னா கனெக்ட் பண்ணி ரவுண்டு மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையாக செஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். தேங்காய் நாரை ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ இது இன்னும் செக்யூராக இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணியில் நம்ம நனைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் நாரை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஊசி நூல் வச்சு நம்ம தைச்சிக்க போகிறோம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் மெதுவாக பொறுமையாக செய்யுங்க. ஸ்க்ரப்பரோட எண்டில் எக்ஸ்ட்ரா நார்லாம் இருந்துச்சுன்னா கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது அது எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். தேங்காய் நாரில் ஹோம்மேட் ஸ்க்ரப்பர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் நார் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரப்பர் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் உங்கள் பாத்திரத்தெல்லாம் விளக்கி பாருங்கள். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி நார் வச்சு புளி வச்சு தான் பாத்திரமெல்லாம் விளக்குவோம். அது மட்டும் இல்லாமல் பூஜை பொருளும் நீங்கள் கழுவிக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 3,
உங்கள் வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கட்டைப்பையாக இருக்கா? அதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெரிய சைஸில் ஒரு கட்டைப்பை எடுத்துக்கோங்க. கட்டைப்பையோட ஒரு பக்க சைடை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணும்போது அடிப்பகுதியை கட் பண்ணிடாதீங்க. ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டைப்பையோட 2 பக்கத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி உள்ள கட்டைப்பையெல்லாம் நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கட்டைப்பையும் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த கட்டைப்பையை ஒரு இடத்துல நம்ம மாட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ரோல் பண்ணி வச்சதெல்லாம் அதுக்குள்ளே வந்து நம்ம செக்யூர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட்டைப்பையெல்லாம் நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.